Hello everyone, வணக்கம். ஜின்சி here from Gems of God. இந்த வீடியோல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறது பிடி ஃபுல் கோர்ஸ். தட் இஸ் 1 hourலயே நீங்க எல்லாமே கத்துக்கலாம். பிடில என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அண்ட் அந்த மாடியூல்ஸ்ல என்னென்ன டாஸ்க் இருக்கு. ஸோ அந்த டாஸ்கோட மார்க் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க அது மட்டும் கிடையாது. அண்ட் I'll be providing study plan. இப்போ 7 days, 14 days, 30 days நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பிளானையும் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் ஃபார் தோஸ் who have taken the exam before ஆனா இந்த சேஃப் ஸ்கோர் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து நிறைய கத்துக்க முடியும். ஸோ பிஃபோர் ஐ பிகின், I'll share my screen with you. PT Academic full course in 1 hour. Complete strategy to score high. So, yes, what you will learn today, you will learn full exam mastery, 4 modules, smart scoring, avoid mistakes, action plan. இத பத்தி தான் இந்த 1 hourல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். Who is this video for? அப்ப நீங்க நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு. இட் இஸ் ஃபார் பிடி பிகினர்ஸ். அதாவது நீங்க இப்பதான் பிடி ஜேர்னி ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா ரிப்பீட் டேக்கர்ஸ், இல்லைன்னா இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்சோ ஃபார் த ஸ்கோர் ஆஸ்பிரன்ஸ் and finally for the fast learners because full எல்லா 4 modules just 1 hourல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். Agenda of the session is exam overview. பிடியோட பேசிக் ஃபார்மேட் அண்ட் என்னென்ன எக்ஸாம் டேல உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் டேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்பீக்கிங் மாடியூல், ரைட்டிங் மாடியூல், ரீடிங் மாடியூல், லிஸ்னிங் மாடியூல், த காமன் மிஸ்டேக், ஸ்டடி பிளான்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். வாட் இஸ் பிடி அகாடமி? பிடி அப்படின்னா என்னது? பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ். And PT Academy பாத்தீங்கன்னா it is a computer based exam. இது it is scored by artificial intelligence, global acceptance, faster results and இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர்னால உங்களுக்கு பயமே இல்லாம கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இதுல ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் கம்ப்யூட்டர் கிட்ட தான் நீங்க எல்லாமே ஆன்சர் பண்றீங்க. ஸோ அதனால தட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அண்ட் இட் இஸ் அ சிங்கிள் ஸ்ட்ரெச். அதாவது ஸ்பீக்கிங்ல ஆரம்பிச்சு ரைட்டிங், ரீடிங், லிஸ்னிங், சிங்கிள் ஸ்ட்ரெச்ல எல்லா மாடியூல்ஸையும் முடிச்சுட்டு தான் நீங்க எக்ஸாம் கிட்ட போவீங்க. அண்ட் இதுக்கு நடுவில் எந்த பிரேக்குமே கிடையாது. ஸோ கண்டினியூஸா எக்ஸாம் போயிட்டே இருக்கும் அண்ட் இட் இஸ் அசஸ் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 5 பிசினஸ் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட்வே வந்துடும். And it is accepted for study, work and migration applications in Australia, UK, USA, Canada and why students choose PT? எதுக்காக students PT choose பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா rapid result delivery and fair AI evaluation, 100% computer based scoring, global acceptance. So இந்த காரணத்தினால students இப்போ PT எடுக்கிறது. What are 4 modules? Unlike other English languages, இதுலயுமே 4 modules இருக்கு. 4 modules-ஓட அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் வரும், அதுக்கப்புறம் ரைட்டிங், அதுக்கப்புறம் ரீடிங், அதுக்கப்புறம் லிஸ்னிங். How PT is scored? எப்படி PT ஸ்கோர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா it is scored on நிறைய parameters. இப்போ ஸ்பீக்கிங்ல பாத்தீங்கன்னா fluency, pronunciation, content. ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்க ஸ்பெல்லிங், கிராமர், vocabulary. ரீடிங்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்னிங்ல லிஸ்னிங் ஸ்கோர். ஸோ இந்த எல்லாமே தான் இங்க ஸ்கோர் ஆகுது. So, why students lose marks? நிறைய பேர் நினைப்பீங்க எதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்ஸ் போகுது அப்படின்னா relying completely on the templates. As in இப்போ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே you can't use templates in the sense ஃபுல்லா கான்டென்ட்டை விட்டுட்டு அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே அதை பத்தி பேசுறது. ஸோ கான்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் டோன்ட் ரிலை கம்ப்ளீட்லி ஆன் டெம்ப்ளேட்ஸ் வித்தவுட் அந்த டாஸ்கே புரிஞ்சுக்காம. ஸோ கொஞ்சம் நாலு சென்டென்சஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணி பேசுறது, இல்லை சென்டென்சஸை பை ஹார்ட் பண்ணி அப்படியே டைப் பண்றது. பிகாஸ் அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆப்டான் கூட பாக்குறது இல்லை. அண்ட் புவர் டைம் மேனேஜ்மெண்ட். ரீடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைம் மேனேஜ் பண்றதே கிடையாது. பிகாஸ் ப்ராக்டிஸ்டு டைம் கண்டிஷன், அதாவது நம்ம வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஒரு டைமரை செட் பண்ணினா ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும். அப்படி பண்ணானா அந்த எக்ஸாம்ல கரெக்ட் டைம்ல
எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ தேர்ட் பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் மைக் யூசேஜ். இன்கரெக்ட் மைக் யூசேஜ்னா நிறைய பேருக்கு மைக் எங்க பிளேஸ் பண்றதுன்னே தெரியாது. பிகாஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மைக்கே இல்லாம தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்க்கு போகும்போது தான் அங்க போய் மைக் எடுத்து வைக்கும்போது இது எங்க பிளேஸ் பண்ணு. பிகாஸ் நீங்க மைக்கை ஒழுங்கா வைக்கலன்னா நீங்க பேசுறது ஒழுங்கா அதுல ரெக்கார்ட் ஆகாது. சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வாய்க்கிட்ட இல்ல சிலர் மூக்கு கிட்ட எல்லாம் வச்சு பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மூச்சு காத்து இல்லைன்னா ரொம்ப சத்தமா பேசும்போது இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது மைக்கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒழுங்கா உங்க ஸ்பீக்கிங் ரெஸ்பான்ஸ் அங்க வந்து ரெக்கார்ட் ஆகாது. அப்புறம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்டே எடுக்காம எக்ஸாம்க்கு போறது. மார்க் டெஸ்ட் எடுத்தாலுமே அந்த ரிவ்யூ இல்ல. பிகாஸ் அதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கு. இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வாங்குவாங்க. அண்ட் அடுத்த மார்க் டெஸ்ட் பிகாஸ் நீங்க அந்த 60 வாங்கின மார்க் டெஸ்ட்ல எங்கெல்லாம் எனக்கு மார்க் போயிருக்கு, ஸ்பீக்கிங்ல எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இல்ல ரைட்டிங்ல எதனால போயிருக்கு, ஸோ அதை நீங்க ரிவ்யூ பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் ஆகி தெரியும். இல்லைன்னா சேம் மிஸ்டேக்ஸ் தான் அடுத்தது ரிப்பீட் பண்ணும்போது எல்லா மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரே ஸ்கோரிங் தான் வரும். கண்டிப்பா நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கெட் அ ஃபீட்பேக். ட்ரெயினருக்கு இந்த ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. அதனாலதான் வந்து கோச்சிங் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம செல்ஃபா பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது எங்க மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஸோ ஒருத்தவங்க வந்து கைட் பண்றதுக்கு தான் டெல்லி ஓகே இந்த மிஸ்டேக் பண்றீங்க, இது இப்படி பண்ணாதீங்க, ஸோ யூ கேன் ஜஸ்ட் இம்ப்ரூவ் யர் ஸ்பெல்லிங் பண்றீங்கன்னா ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வை ஸ்ட்ராட்டஜி மேட்டர்ஸ். இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ஒன்லி கிடையாது, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு டாஸ்க்ல இந்த டாஸ்க்கு என்ன தேவை, நான் இதுக்கு வந்து நான் எப்படி வந்து இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அண்ட் இதுல வந்து என்னென்ன ஹை வெயிட்டேஜ் டாஸ்க், இதை எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ப்ரூவன் டெம்ப்ளேட்ஸ். ப்ரூவன் டெம்ப்ளேட்ஸ் தான் நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கிரைப் இமேஜ்ல வந்து ஒரு பை சார்ட் வருதுன்னா இது நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது. அந்த மாதிரி நீங்களே ஒரு ரைட்டிங்ல கொஸ்டின் வருதுன்னா எப்படி ஒரு எஸ்ஸே நான் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிற நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க கிரியேட் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ ரைட்டிங் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிக்சட் டெம்ப்ளேட் எல்லா டாபிக்குமே சூட் ஆகுது. நம்ம அங்கதான் தப்பு பண்றோம். அந்த டெம்ப்ளேட் அந்த டாபிக் தகுந்த மாதிரி இருக்கணும். பிகாஸ் நீங்க அங்க யூஸ் பண்ற ஒகேபுலரி கொடுத்திருக்க டாபிக் கரெக்டா இருக்காது. அதனாலே நிறைய பேருக்கு கான்டென்ட் அங்கெல்லாம் மார்க் கம்மியாகும். பிகாஸ் ஆஃப் டாபிக் போயிடும் நம்ம எழுதும் போது. And the first is speaking module. So speaking பாத்தீங்கன்னா you have to speak clearly, fluently and confidently. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா fluently அப்படின்னா fluencyக்கு ரொம்ப முக்கியம். கிளியர்லினா ப்ரொனன்சியேஷன், கான்ஃபிடென்ட்லாம் நீங்க கொடுக்குற கான்டென்ட் கான்ஃபிடென்ட்டா நீங்க டெலிவர் பண்ணணும். So speaking task பாத்தீங்கன்னா there are 7 tasks. First is read aloud, repeat sentence, describe image, read the lecture, answer short questions, summarize group discussion and respond to situation. மொத்தமா 7 tasks உங்களுக்கு இருக்கு. இதுல நம்ம ஒரு டாஸ்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீட் அலவுட். ரீட் அலவுட்னா இதோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு தான் போகுது. கரெக்டுங்களா? அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க, 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னது இந்த ரீட் அலவுட்? உங்களுக்கு ஒரு பேசேஜ் ஸ்கிரீன்ல தெரியும். அந்த பேசேஜ உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரீட் பண்ணி ரெடியா இருக்கிறதுக்கு ஒரு 35 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல நீங்க ஜஸ்ட் அந்த பேசேஜை மட்டும் பார்க்காம நீங்க லைக் யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ரீட். அப்பதான் அந்த கான்பிடன்ஸ் வரும். நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம கரெக்டா அந்த டைம் வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹெசிடேட் பண்ணுவோம், இல்ல சம் வேர்ட்ஸ் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ அதனால நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அந்த 30 to 40 செகண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றதுல. அந்த டைம்ல அப்படியே சும்மா பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்க்காம நீங்க நீங்க ஓபன் பண்ணி வாய் ஓபன் பண்ணி ரீட் பண்ணி அப்படி ரீட் பண்ணும்போது ஓகே எல்லா வேர்ட்ஸுமே நம்ம கிளியரா ரீட் பண்ணி ரெடியா இருக்கும்போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஸோ கரெக்டா அந்த ப்ரிப்பரேஷன் டைம் முடிச்சு உங்களுக்கு ஒரு பீப் சத்தம் கேட்கும். பீப் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மைக்ல அங்க வந்து பேசணும். மைக் இந்த சென்ஸ் இந்த மாதிரி கிராஃப் தான் காமிக்கும். ஸோ அதுதான் மைக் அப்படிங்கிறது. அதாவது பீப் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் மைக் ஓப்பன் ஆகும். மைக் ஓப்பன் ஆகும்போது யூ ஹேவ் டு ரீட் த பேசேஜ். ரொம்ப சிம்பிள் டெக்ஸ்டா தான் இருக்கும். ரொம்ப வந்து லாங் டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சிம்பிள் டெக்ஸ்டா இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி முடிச்சோடனே நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அடுத்து ரீட் அலவுட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். சோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் நாட் ஹெசிடேட். கரெக்டா ஃபுல் ஸ்டாப் வர இடத்துல கரெக்டா உங்களுக்கு பாஸ் பண்ண தெரியும். இல்லாத இடத்துல எல்லாம் சரி நீங்க பேசும்போது கிளியரா இருக்கணும். பிகாஸ் ரொம்ப ரஷ் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா இங்க ஸ்பீக்கிங்ல மொத்தமா 3 மார்க்கிங் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ஓரல் ஃப்ளூவன்சி, செகண்ட் இஸ் ப்ரொனன்சியேஷன், தேர்ட் இஸ் கான்டென்ட். ஓரல் ஃப்ளூவன்சினா என்னது, ஸ்பீட்ல ரீட் பண்றது கிடையாது. இட் இஸ் த கண்டினியூட்டி. எங்கேயுமே
ரெண்டு வேர்டுக்கு அப்புறம் நிறுத்துறது, மூணு வேர்டுக்கு அப்புறம் நிறுத்துறது அப்படி இல்லை. சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் காமா பார்க்கும்போது தான் யூ ஹேவ் டு டேக் அ பாசஸ். அது நேச்சுரல் பாசஸ். அன்நேச்சுரல்னா நம்ம ரெண்டு வேர்டு சொல்லிட்டு திருப்பி நிறுத்தது, அவங்க மூணு வேர்டு வாசிக்கு அப்புறம் திருப்பி நிறுத்துது, அப்படி ரீட் பண்ணி இட் இஸ் அன்நேச்சுரல் பாசஸ். அப்போ ஃப்ளூவன்சினா கண்டினியூஸ், அந்த கண்டினியூட்டி, ஸ்மூத்தான ஸ்பீச் without hesitations, without unnatural pauses, and ஏதாவது ஒரு word தப்பா சொல்லிட்டீங்கன்னா don't go and correct that, just go with the flow because that will affect the fluency. Pronunciation na clarity, நம்ம கரெக்டா அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தேர்ட் இஸ் கான்டென்ட். கான்டென்ட்னா எந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணுங்க. நீங்களா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணாதீங்க, இருக்கிற வேர்ட்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா you have to read methods. நம்ம நினைப்போம் மெத்தட் ஒரு எஸ் தானே பரவாயில்ல, பட் தட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்கோர். ஸோ கொடுத்திருக்க பேசேஜ்ல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணுங்க. அண்ட் கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் ரீட் அலவுட்ல உங்களுக்கு 5 or 6 questions கேட்பாங்க, ஸ்பீக்கிங்க்கு மட்டும்தான் மார்க் போகுது. அண்ட் வாட் யூ ஹேவ் டு டு ப்ரிப்பேர் with the preparation time correct. Prepare பண்ணுங்க, read continuously without any pauses and proper pronunciation and content கொடுத்துருங்க. ஸோ தட் இஸ் அவர் ரீட் இட் அவுட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாம ரீட் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணாலும் டோன்ட் கோ அண்ட் கரெக்ட் பேக், கீப் மூவிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் இஸ் ரிப்பீட் சென்டென்ஸ். ரிப்பீட் சென்டென்ஸ் 10 or 12 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வரும். அண்ட் இதோட மார்க் ஸ்பீக்கிங் அண்ட் லிஸ்னிங். ஏன் வந்து ரெண்டு மாடியூல்ஸ்க்கு மார்க் போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிடி இஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்கோரிங். இன்டகிரேட்டட்னா இப்போ ஒரு டாஸ்க் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங்ல ரிப்பீட் சென்டென்ஸோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் கிடையாது. பிகாஸ் நம்ம இங்க ரெண்டு ஸ்கில் பண்றோம். ரிப்பீட் சென்டென்ஸ்னா நீங்க ஒரு சென்டென்ஸை கேக்குறீங்க, கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி சொல்றீங்க. ஸோ கேட்கறதுக்காக லிசனிங் ஸ்கில்க்கு மார்க், லிசனிங் மாடியூலுக்கு. சொல்றதுக்காக ஸ்பீக்கிங்க்கு மார்க். 10 இல்ல 12 கொஸ்டின்ஸ் வரும். என்னது இந்த ரிப்பீட் சென்டென்ஸ்? ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கேட்கும் ஆடியோல, அந்த கேட்கிற சென்டென்ஸை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படியே கரெக்ட் சீக்வன்ஸ்ல. இப்போ எக்ஸாம்ல ஷார்ட், மீடியம், லென்த்தி சென்டென்ஸ் கொடுப்பாங்க. 3 types of sentences கிடைக்கும். So make sure you have to repeat. அப்படியே கேட்கறது அப்படியே ரிப்பீட் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க ப்ரிப்பரேஷன் டைம்ல எதுவும் கிடையாது. ஒன்ஸ் ஆடியோ முடிஞ்சோடனே மைக் ஓப்பன் ஆகும், you have to start repeating the sentence. சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கெட் a lengthy sentence, ஒரு 15 words இருக்க சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களால அந்த 15 words சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் 10 words ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ளூவெண்டா வித் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸா நீங்க கொடுங்க. இப்ப நீங்க ஒரு 10 words கேட்டிருக்கீங்க, அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இல்ல, நீங்க ஒரு வேர்டை போட்டு லைக் ஃபில் பண்ணி இட் ஜஸ்ட், அது நான் வந்து இன் கேஸ் ஆஃப் லென்த்தி சென்டென்ஸ். பட் ஷார்ட் மீடியம்லாம் நீங்க கண்டிப்பா ரிப்பீட் பண்ணிடுவீங்க, ஏன்னா பிகாஸ் அது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. கண்டிப்பா லென்த்தி சென்டென்ஸ் வரும், பட் எல்லாமே லென்த்தி சென்டென்ஸ் வருமான்னு கேட்டா இல்ல. யூ வில் கெட் a mix of short, medium and lengthy sentence. So make sure இந்த கான்டென்ட்டுக்கு வந்து 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு 50% ஆஃப் தி கான்டென்ட் கொடுத்தாலும் 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க ஹெசிடேட் பண்ணாம அழகா ப்ரொனன்சியேஷன் கரெக்டான ஃப்ளூவெண்டா நீங்க சொன்னீங்கன்னா இங்க ஃப்ளூவன்சி ப்ரொனன்சியேஷன் மார்க் கிடைக்கும். பிளஸ் இப்போ 3 on 2 அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். இன்ஸ்டன்ட் எல்லா வேர்ட்ஸுமே கேட்டு நம்ம சொல்லும் போது மேட்ச் ஸ்பீக்கர்ஸ் இன்டர்நேஷன் அப்படின்ட்டீங்கன்னா ஃப்ளூவன்சி எஃபெக்ட். ஸோ சொல்லும் போது ஃப்ளூவெண்ட், அது சீக்வன்ஸோட. நிறைய பேர் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடைசி ஹாஃப் சொன்னா, ஃபர்ஸ்ட் கடைசி ஹாஃப் சொன்னா போதுமா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா சொல்லி ஆகும். பிகாஸ் அதுதான் உங்க லிஸ்னிங் ஸ்கில்ல காமிக்குது. இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இட் ஈஸிலி ரிப்பீட் த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் த்ரீ வேர்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து சொல்ல முடியும். பிகாஸ் ரிப்பீட் சென்டென்ஸ் எல்லாமே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்கும். அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா யூ வில் ஏபிள் டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்னிங் ஸ்கில் கம்மியா இருக்குன்னா அது டெவலப் பண்ணிக்கோ, நீங்க கேட்டு கத்துக்கோ. ஓகேங்களா? ஸோ லிசன் டு இட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்னிங் தான் கத்துக்கணும். பிகாஸ் இங்க வந்து ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ ஆடியோவை லிசன் பண்ணுங்க. லிஸ்னிங் ஸ்கில் தான் எனக்கு டெஸ்ட் பண்றாங்க. பிளஸ் ஏன்னா கேட்டாதான் சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1-2 days நீங்க கேட்கறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஓகே, பிகாஸ் ஃப்ளூவன்சி ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். கான்டென்ட் இஃப் யூ நாட் ஏபிள் டு கவர் எவ்ரிதிங் அப்படி இல்லை அப்படின்னா வாட் யூ கேன் டூ, develop that. And first half இப்போ ஒரு 20 words எல்லாம் வருது அப்படின்னா just like
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ண கத்துக்கணும். And third is describe image. 5 or 6 questions examல வரும் and it contributes marks towards speaking. So what is describe image? உங்களுக்கு ஒரு image கொடுப்பாங்க, அந்த image பத்தி பேசணும். 40 seconds உங்க response time. And இதுல என்ன kind of image கேட்பாங்கன்னா line, chart, bar, graph, pie, table, process, map, எல்லாம் any random image will get. Okay, இங்க வந்து you should not use any templates. Sentences வந்து by heart பண்ணினா பேசாதீங்க. Rather speak according to the content. Content என்ன கேக்குறாங்களோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. I'll give you a simple structure. First, அது என்ன type of image? அது வந்து ஒரு table ஆ you can say table. I'll heading இந்த heading read பண்ணுங்க. Then அதுல என்ன கொடுத்திருக்காங்க categories அதை mention பண்ணுங்க. அதுல highest value highest இல்லைன்னா அவங்க தான் ஜாஸ்தி அப்படின்னா so highest and the least values mention பண்ணுங்க. You can't like எல்லாமே பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சோ அதுல இருக்கிற ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்க வந்து பேசினா போதும். அண்ட் கண்டிப்பா கடைசியில ஒரு ஓவரால் அந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன புரியுது, ஓவரால மேக்ஸிமம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வேர்ட்ஸாவே சொல்லிடுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள். என்ன இமேஜ்னு சொல்லுங்க, வாட் டைப் ஆஃப் இமேஜ், ஹெட்டிங் ரீட் பண்ணுங்க, அந்த இமேஜ்ல என்ன வந்து ஹைலைட்டட், அதாவது இந்த ட்ரெண்ட் என்னன்னு பாருங்க. இப்போ ஒரு பார் சார்ட்டா இருந்தா ஒரு பார் கிராஃபா இருக்குன்னா அதுல இருந்து ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, and overall அந்த கிராஃப்ல உங்களுக்கு என்ன what you can conclude, இதுதான் நீங்க வந்து describe imageல சொல்லணும். So நீங்க வந்து ஒரு இமேஜ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் the table shows, the line graph illustrates, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ if I'm getting this kind of image, இதுக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஓகே இது நான் இதே மாதிரி ஒரு பை சார்ட் வந்து இந்த பை சார்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இது ஒரு ப்ராசஸ் டயக்ராம் வந்து இது நான். சோ நீங்களே இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் ஸ்பீக் எனி மெமரைஸ் சென்டென்சஸ். பிகாஸ் அப்படி பண்ணீங்கன்னா அங்க வந்து லைக் ஏஐ வந்து அந்த தெரிஞ்சிடும். சோ நீங்க வந்து ராதர் லைக் கான்டென்ட் தவிர ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹியர் டு ஸ்பீக் ஃபார் 40 செகண்ட்ஸ், ரெட் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், திஸ் இஸ் பியூட்டிஃபுல், அந்த கான்டென்ட் பத்தியே நம்ம பேசுறது இல்ல, ராதர் ஸ்பீக்கிங் அப்படி பேசிட்டீங்கன்னா மார்க் தர மாட்டாங்க. பிகாஸ் இங்க வந்து ஏஐ ஸ்கோரிங் பிளஸ் ஹியூமன் எக்ஸாமினர் வேல்யூஷன் இருக்கு. சோ இப்ப ஏஐ வந்து நீங்க பேசுறது ஃபுல் ஆஃப் மெமரைஸ் சென்டென்ஸ்னா இட் வில் கோ ஃபார் ஹியூமன் எவாலுவேஷன். அவங்க கான்டென்ட் பார்ட் பார்த்துட்டு ஓகே நீங்க பேசிருக்கிறது மெமரைஸ் சென்டென்ஸ் அப்படின்னா மார்க் கிடைக்கும். பட் ராதர் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நேச்சுரல் ரிதம் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன் ஹெசிடேட் எல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்பீக் ஃபார் ஒரு 35 செகண்ட்ஸ், நாட் லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் பேசாதீங்க. ஜஸ்ட் கண்டினியூஸா என்ன இந்த இமேஜ்ல தெரியுதோ அதை மட்டும் நீங்க பேசுங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ளூவன்சி அண்ட் ப்ரொனன்சியேஷன். கான்டென்ட் நம்ம 100% கான்டென்ட் இப்ப கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அங்க இருக்கிற எல்லாமே சொல்ல முடியாது. 40 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதுல ஹைலைட்டட மட்டும் வச்சு நம்ம பேசினா போதும். அதுதான் டிஸ்கிரைப் இமேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட் லெக்சர். ரீட் லெக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். இந்த இடத்துல இருந்தா நம்ம எக்ஸாம்ல நோட் பேடை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம்ல நம்ம வந்து வேலிட் பாஸ்போர்ட், ஒரிஜினல் வேலிட் பாஸ்போர்ட் மட்டும் தான் நம்ம கேரி பண்ணுவோம், வேற எதுவுமே கொண்டு போக மாட்டோம். அங்கேயே உங்களுக்கு நோட் பேட் மார்க்கர் கொடுப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம நோட்ஸ் இருப்போம். ஏன்னா இங்க ரீட் லெக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். ஆடியோல ஒரு டாபிக் பத்தி சொல்லுவாங்க. அந்த டாபிக் பத்தி தான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் என்னன்னு எழுதுவோம், அந்த டாபிக் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் நோட் பண்ணி வச்சுக்கோம், ஒரு 7 to 8 ஃப்ரேசஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்க எழுதி வச்சிருக்கிற ஃப்ரேசஸ சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி நம்ம திருப்பி பேசு. இதுக்குமே 40 செகண்ட்ஸ் தான் ரெஸ்பான்ஸ் டைம். எக்ஸாம்ல 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இதோட மார்க் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஏன்னா ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து we are giving the response. So இதோட மார்க் எங்க போகுது, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். So 2 எல்லாம் 3 questions வரும். அண்ட் அதே மாதிரி இதுக்கும் ஒரு 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 ஃபிளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர், ஃபிக்ஸட் கிடையாது, ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் மீன். இப்போ ஒரு 3 கொஸ்டின் வருதுன்னா எப்படி வந்தது நான் ஸ்டார்ட் பண்றது, ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இன்னொரு கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இன்னொரு கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்றது, நம்ம 3 விதமா நீங்க வந்து you have to prepare a structure and speak for 35 to 38, not less than 30. fluent பேசுங்க, ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் கான்டென்ட் கொடுங்க. இங்கேயுமே டெம்ப்ளேட்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரம் தியர். ஃபர்ஸ்ட் எழுதி எடுக்கும் போது எல்லாமே எழுதி எடுக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஆடியோ. ஃபர்ஸ்ட் ஆடியோல என்ன டாபிக் கவனிங்க, அந்த டாபிக் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே எழுதி எடுக்க முடியாது. அண்ட் எழுதும் போது ஷார்ட் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
பிகாஸ் ஃபுல் சென்டென்ஸா நம்ம எழுத முடியாது, டைம் முடிஞ்சிடும். அதனால சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. குட்டி குட்டியா ஷார்ட் நோட்ஸ் எடுக்க கத்துக்கோங்க. இதுலயுமே உங்களுக்கு நோட் டேக்கிங் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நோட் டேக்கிங் ஸ்கில் இருந்தாதான் டெக்னிக் அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ குட்டி குட்டியா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் அதை எழுதுனதை நம்மளால ரீட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து எழுதணும். கடைசி எழுதுனதே நம்மளுக்கு புரியல அப்படின்னா how you will give your response. ஸோ புரியுற மாதிரி எழுதி எடுத்து then you can just give your response. Okay. Next comes answer short question. Answer short question பாத்தீங்கன்னா you will get 5 or 6 questions. And a very simple question. உங்களுக்கு ஒரு question கேட்கும், general knowledge question. அந்த questionக்கு நீங்க 1 இல்ல 2 wordல answer பண்ணா போதும். For example, what is the opposite of exporting? Answer என்ன? Importing. Full sentence answer பண்ணோம்னா 1 இல்ல 2 word answer, அவ்வளவுதான். அண்ட் இதோட ஸ்கோரிங் பாத்தீங்கன்னா லிசனிங்க்கு மட்டும் தான் போது, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக அட்டென்ட் பண்ண வேண்டாமே, அட்டென்ட் பண்ணுங்க. பட் மேக் ஷுர் ரெஸ்பான்ஸ் நம்ம இப்ப ஸ்பீக்கிங்ல கொடுக்கும் போது மைக் ஓபன் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் கொடுங்க, ரொம்ப டிலே பண்ணாதீங்க. ஓகே, ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல வரும். ஓகே, அண்ட் the sixth question is summarize group discussion. இது வந்து இந்த ரீட் லெக்சரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த குரூப் டிஸ்கஷன். இங்க பாத்தீங்கன்னா as a name suggests குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா 2 இல்ல 3 பேரு வந்து ஒரு டாபிக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்ல டிபேட் பண்ணுவாங்க. ரீட் லெக்சரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஏன்னு சொன்னா அங்க ஒருத்தர் ஒரு டாபிக்க பத்தி பேசுவாங்கன்னா இங்க 2 இல்ல 3 பேர் ஒரு டாபிக்க பத்தி ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்ல டிபேட் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். ஆடியோட லென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு, ஏன்னா 3 பேர் பேசுறாங்கல்ல. சோ ஒரு 3 minutes இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி. இப்போ இங்க ஆடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டாபிக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3, கன்க்ளூஷன், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. சோ டாபிக் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆடியோல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 students and professor debate if communication skills are mandatory அப்படிங்கறத அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோ. ஏன்னா நம்ம அப்படிதான் ஆரம்பிப்போம். The discussion was between யார் யாரு, அவங்க என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, டிபேட் பண்ண டாபிக் என்ன. அதே மாதிரி ஸ்பீக்கர் 1 ஆரம்பிக்கும் போது அந்த சீக்வன்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 1, ஒரு ஸ்டூடெண்ட் 2, அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர். ஸ்டூடெண்ட் 1 கிட்ட அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எழுதாதீங்க. You can just take short notes. For example, public speaking அப்படின்னா public speaking, pub.spk. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ், அப்புறம் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க அடுத்த வேர்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க அவங்க சொல்றேன். அதே மாதிரி எந்தெந்த ஸ்பீக்கர் சொல்றாங்களோ அந்தந்த ஸ்பீக்கரோட கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா டிபேட்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க, இல்ல டிஸ்அக்ரி பண்ணுவாங்க. டிஸ்கஷனா அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்க அதையும் இருக்கும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 seconds ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் 2 minutes. 2 minutes ரெஸ்பான்ஸ் டைம். அண்ட் ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. எப்படி வந்து ஆன்சர் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்பீக்கர் 1ஓட ஃபுல் ரெஸ்பான்ஸை கொடுங்க, ஸ்பீக்கர் 2ஓட ஃபுல் ரெஸ்பான்ஸ், ஸ்பீக்கர் 3 அப்புறம் ஒரு கன்க்ளூஷன். எல்லா இடத்துலயுமே ஸ்பீக்கர் 1 சொல்லாதீங்க. just say the student pointed up, he இல்ல she, the student 2, professor also acknowledged. இந்த மாதிரி வேர்ட்ஸ் pointed up, emphasized, highlighted, mentioned, argued, she also agreed. இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு நம்ம அந்த கீவேர்ட்ஸ் எழுதிருப்போம்ல ஒருத்தரோட, அதை வந்து சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி நம்ம பேசணும். 2 minutes ரெஸ்பான்ஸ் டைம். இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் 2 minutes. நீங்க ஒரு 1.5 minutes பேசிருக்கீங்க, பட் ஆனா எல்லா ஸ்பீக்கர்ஸோட கீ பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிருக்கீங்கன்னா தட் இஸ் வெரி மச் இனஃப், பட் நாட் லெஸ் தென் 60 seconds. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு கிளியர்லி ரைட் டவுன் அந்த ஸ்பீக்கர்ஸோட வியூ பாயிண்ட். எல்லாமே இல்ல, ஜஸ்ட் எல்லாமே எழுத முடியாது. அது என்ன இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் எடுத்துக்கோ. ஓகே, அண்ட் இஃப் யூ ஸ்பீக் ஃபார் 2 minutes, just 1.5 minutes போதும். Then comes respond to situation. இதோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் தான் போகுது. a simple question, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, அந்த சிச்சுவேஷன் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் இங்க ரெஸ்பான்ஸ் டைம் 40 seconds. உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் டெக்ஸ்டா கொடுப்பாங்க, அண்ட் அந்த டெக்ஸ்டோட ஆடியோவும் உங்களுக்கு கேட்கும். ஓகே, அந்த டெக்ஸ்டோட ஆடியோவும் உங்களுக்கு வந்து கேட்கும். அதுக்கப்புறம் 10 secondsக்கு அப்புறம் you have to give your response. 10 seconds தான் கொடுப்பாங்க. 10 secondsக்கு அப்புறம் you have to give your response. சிம்பிள். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. 2 இல்லனா 3 questions. அதே மாதிரி சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷனுக்கும் 2 இல்லனா 3 questions. 2 to 3. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் அங்க தெரியும், டெக்ஸ்டாவும் தெரியும், அதோட ஆடியோவும் கேட்கும்.
10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? ரியல் லைஃப் சினாரியோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மலா இன்ஃபார்மலான்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் கிரீட்டிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆரம்பிக்கும் போது குட் மார்னிங் சார் இல்லைன்னா ஹலோ சார், அது வந்து ஃபார்ம். இன்ஃபார்மல்ல ஹாய், பேரை சொல்ற இடத்துல யூ கேன் சே ஹாய் பிரியா. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன் அப்படியே கொடுத்துருக்க அந்த கொஸ்டின் அப்படியே பாராஃப்ரைஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து என்ன சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்னன்னு எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுங்க. அது ஒரு 2-3 சென்டென்சஸ் யூ ஹேவ் டு புட். அண்ட் நீங்க பேசும்போது யூ ஷுட் பி பொலைட், ப்ரொஃபஷனலா இருக்கணும். Then a closing statement. Thank you for your guidance. Thank you for your understanding. Thank you for your concern. Thank you for your valuable time. Thank you for your cooperation. இந்த மாதிரி closing statement இருக்கணும். So opening statement, then problem என்னன்னு அங்க அந்த கொஸ்டினே நீங்க பாராஃப்ரைஸ் பண்ணி கூட சொல்லலாம். பட் வேர்ட்ஸ் மட்டும் மாத்திக்கோங்க, அப்படியே ரீட் பண்ணாங்க. தென் சொல்யூஷன் கொடுங்க. See, imagine that you are in the situation. இந்த சிச்சுவேஷன் இருந்தா நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அதுதான் கேக்குறாங்க. Okay, so 40 seconds response, give the response for 35 seconds, not less than 30. Very simple. Okay, so this is about the speaking responsive situation. Speaking scoring focus பாத்தீங்கன்னா fluency, pronunciation, clarity, confidence இதுல தான் உங்களை வந்து assess பண்றாங்க. Fluency na smooth phrasing, natural pace, no hesitations. Pronunciation na clear sounds. அந்த ஒரு words நம்ம கரெக்டா pronounce பண்ணணும். Clarity ரொம்ப முக்கியம். And last thing is a very confidence. Very, very important. Self correction இருக்கக்கூடாது. குயிக்கா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. மைக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். What are common speaking mistakes? நிறைய பேர் அந்த ஒரு இதுல ரொம்ப ஸ்பீடா பேசுறது. Speaking too fast. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஹெசிடேஷனா லைக் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கறது. அண்ட் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றது, அப்படின்னு யோசிக்கிறது. அண்ட் ரோபோட்டிக் டோன், அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறது. அண்ட் செல்ஃப் கரெக்ஷன், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா டோன்ட் கோ அண்ட் கரெக்ட், ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்பீக்கிங். இப்போ வந்து ரைட்டிங் மாடல். ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 2 questions, 2 கொஸ்டின் இருக்கு. இதுல என்னென்ன அசஸ் பண்றாங்க? how accurately you write, how you develop your ideas, and grammar, spelling, structure இதெல்லாம் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ ரைட்டிங் டாஸ்க் பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் சொல்லல. ஒன்னு வந்து சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட். ஓகே, தி செகண்ட் இஸ் எஸ்ஸே. சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதோட மார்க் ரைட்டிங் அண்ட் ரீடிங்க்கு போகுது. அண்ட் உங்களுக்கு ஒன்னு இல்ல 2 கொஸ்டின் வரும். என்ன இந்த சம்மரைஸ் டெக்ஸ்ட்? உங்களுக்கு ஒரு பேசேஜ் ஸ்கிரீன்ல தெரியும். அது ஒரு சிங்கிள் பேசேஜா இருக்கலாம், மல்டிபிள் பேராகிராஃபா கூட இருக்கலாம். அந்த பேசேஜோட சம்மரியை நீங்க கொடுத்திருக்க பாக்ஸ்ல டைப் பண்ணணும். அண்ட் வேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் பிட்வீன் 5 to 75. மறந்துடாதீங்க, 5 to 75 குள்ள எழுதணும். இது எழுதக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தை நம்ம எப்படி பிரேக் அவுட் பண்ணிக்கலாம்? பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா 2 minutes அந்த பேசேஜ் என்ன ரீட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பேசேஜ் பார்த்தோன்னே எழுத ஆரம்பிக்காதீங்க, ரீட் பண்ணுங்க, என்ன பேசேஜ்னு புரிஞ்சுக்கும். After that, type for 6 seconds. So, நீங்க அந்த டாபிக் சென்டென்ஸ் என்ன டாபிக்னு புரிஞ்சிருப்பீங்க, அதோட சப்போர்ட்டிங் ஐடியாஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு இருக்கும். Then start typing for 6 seconds, 6 minutes. கடைசி 2 minutes proof reading. இப்படி பண்ணீங்கன்னா உங்களால ஒரு ப்ராப்பரான சம்மரைஸ் டெக்ஸ்ட் எழுத முடியும். ஏன்னா கரெக்டா அந்த பேசேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். தென் நம்ம அதுக்கு அந்த மாதிரி டைப் பண்றோம் ஆன்சரை. தென் ப்ரூஃப் ரீடிங் பண்றோம். பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இல்ல, நம்ம நிறைய டைப்போ எரர்ஸ் வரும். இப்ப நல்ல கான்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டீங்க, நிறைய ஸ்பெல்லிங் நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ். அதுவும் இல்லாம இந்த ரூல் பாத்தீங்கன்னா 1 single sentence you have to write. அப்படின்னா நடுவில் எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது, கடைசியில மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப். ஒரு சென்டென்ஸ் அ காமா ஒரு கனெக்டர் ஆட் பண்றீங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் அ காமா கனெக்டர் ஆட் பண்றீங்க, மூணாவது சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப்ப கடைசியில வைக்கணும். இங்க நடுவில் எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் கிவிங் அ சம்மரி ஆன் 1 single sentence. அதுவும் நீங்க கனெக்டர்ஸ் வந்து அண்ட், பட், ஆல்தோ, வைல் எல்லாமே எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் சென்டென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, நடுவில் கனெக்டர்ஸ் ஆட் பண்ணுங்க, அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கம்பைன் தி 3 main ideas. ப்ரூஃப் ரீடிங் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி வரும். கிராமர் பங்க்சுவேஷன் கரெக்டா பண்ணிருக்கேன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு காமா போட்டு அண்ட் போட்டிருக்கேன்னா, அண்ட் காமா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த கனெக்டர் ஆட் பண்றீங்க. காமா ஆட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு அடுத்த வேர்ட். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். You have to give a summary in 1 full sentence.
ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணுவோம், கடைசியில மட்டும்தான் நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதை மறந்துடாதீங்க. இதுதான் ஃபார்ம். வேர்ட் லிமிட் என்ன? 5 to 75. அதையுமே மறந்துடக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். ரைட்டிங்க்கு தான் ஸ்கோர் கொடுக்குது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 30 மார்க்ஸ் கொடுக்குது. அண்ட் எஸ்ஏ பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுப்பாங்க. டாபிக்கை பத்தி நம்ம வந்து யூ ஹேவ் டு ரைட். எக்ரி டிஸ்அக்ரியா இருக்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ஸோ இங்க 4 பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், பாடி பேராகிராஃப் 1, பாடி பேராகிராஃப் 2, கன்க்ளூஷன். 4 பேராகிராஃப் அண்ட் 20 minutes கொடுக்கலாம். இங்கேயுமே நம்ம டைமை யூ கேன் ஜஸ்ட் பிரேக் பண்ணிக்கலாம். 2 minutes டாபிக்கை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா என்ன ஐடியா, அதாவது என்ன பாயிண்ட்ஸ் அங்க கொடுக்க போறேன் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோ. தென் யூ கேன் ஸ்டார்ட் டைப்பிங் இட் ஃபார் 16 minutes. மிச்சிருக்க 2 minutes அதே மாதிரி நம்ம சம்மரைஸ் ரிட்ரிக்ஸ் பண்ண மாதிரி ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும். நான் எல்லாம் எழுதிருக்கிறதெல்லாம் கரெக்டா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, பங்க்சுவேஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணிருக்கேனா, கேபிட்டல் லெட்டர் போடாம விட்டுருக்கேனா, எல்லாமே பார்த்துக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெம்ப்ளேட்ஸ் வச்சு எழுதுறவங்க இருக்காங்க, டெம்ப்ளேட்ஸ் இல்லாம. டெம்ப்ளேட்ஸ் வச்சு எழுதும்போது நீங்க கவனிக்க வேண்டியது, அந்த நீங்க எழுதுற டெம்ப்ளேட் அந்த டாபிக் சூட்டா. பிகாஸ் ஒகாபுலரி அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்திருக்கிற டெம்ப்ளேட்டுக்கும் நம்ம கொடுக்குற டாபிக்குமே அந்த ஒகாபுலரி மேட்ச் ஆகாது. ஸோ நீங்க எல்லா எஸ்ஏக்கும் தகுந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. பட் டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே ஃபுல்லா கொடுக்காதீங்க. உங்க சென்டென்சஸும் கண்டிப்பா அங்க வந்திருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்க சென்டென்சஸ் கண்டிப்பா அங்க வந்திருக்கும். ஓகே, just don't write the template alone. Just write the key points. உங்க சென்டென்சஸ், உங்க ஒப்பீனியன் கொடுங்க. 4 பேராகிராஃபா. இன்ட்ரடக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? You will just paraphrase. You will just paraphrase the question. Second, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ரி டிஸ்அக்ரினா கண்டிப்பா இங்க அந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாடி பேராகிராஃப் 1ல ஒரு டாபிக், சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் மினி கன்க்ளூஷன். அதே மாதிரி பாடி பேராகிராஃப் 2ல அகைன் அடுத்த பாயிண்ட் கொடுங்க. தென் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், மினி கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல நீங்க என்ன மேல கொடுத்துருக்கீங்களோ அதோட சம்மரி, அது மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து எஸ்ஏ எழுதணும். ஸோ இன்ட்ரடக்ஷன், body paragraph 1, body paragraph 2 and the conclusion. Introduction கொஞ்சம் ஷார்ட்டாவே இருக்கட்டும், அதாவது 3 sentences. If you can able to write a general statement about the topic, general statement எழுதுங்க. Then paraphrase a question, then give a thesis statement. அதாவது எக்ரி டிஸ்அக்ரியா இல்ல ஒப்பீனியன் கேட்கறாங்களா, ஸோ அதை இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருங்க. பாடி பேராகிராஃப் 1ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஒரு டாபிக் நீங்க எக்ரி பண்ணி எழுதுங்கன்னா you can write the first point there and give an explanation, example, the mini conclusion. Body paragraph 2, again a point, the second point, then explanation, example, and a mini conclusion. Conclusion, that also should be a short one because you're going to write or you have to restate your opinion. நம்ம just in the summary தான் கொடுக்க போறோம். Okay, so that's about the essay writing. So now you can score well. Concentrate more on the content. ஆஃப் டாபிக் எழுதாதீங்க. அதனால தான் சில டெம்ப்ளேட்ஸ் வச்சு எழுதும் போது பார்த்து எழுதுங்க. டெம்ப்ளேட் அந்த டாபிக்கு ஃபிட் ஆனதா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பாடி பேராகிராஃப்ஸ். அண்ட் வேர்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 200 to 300 எழுதணும். 20 minutes தான். ஸோ டைம்க்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணி ஸ்பெல்லிங்கும் செக் பண்ணி ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு then you can what are the writing scoring focus பார்த்தீங்கன்னா grammar, correct sentence structure, tense consistency and accurate punctuation, அப்புறம் spelling. either you can use UK British English இல்ல American English, பட் ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க, follow one. ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அண்ட் ஆல்சோ கிளாரிட்டி, நீங்க கொடுக்குற ஐடியாஸ் வந்து ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெலவெண்ட். நீங்க அந்த கான்டென்ட் வந்து you have to write a relevant content. You should address all parts of the prompt directly. Do not deviate from the topic. What are the common writing mistakes? Complex sentences. Full complex sentences. No. Anga pathina, you have something called a structure. Illana you something called a lexical range. The lexical resource, lexical range and so on. Anga pathina, you have to write simple, compound, and complex sentences.
variety of sentences. நீங்க எழுதும்போது you just mix up all this. ஃபுல்லாவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். And also the punctuation slips. நம்ம காமர்ஸ் போட மறந்துடும், ஃபுல் ஸ்டாப் போட மறந்துடும். பிகாஸ் when we time அந்த டைம் ப்ரெஷர்ல இதெல்லாம் மறந்துடும். அதுதான் நான் கடைசியா சொன்னேன், ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. டெம்ப்ளேட்ஸா ரொம்ப ஃபுல்லாவே டெம்ப்ளேட்ஸா 220 போச்சு டெம்ப்ளேட் எழுதி ஒரு 10 வேர்ட்ஸ் மட்டும், அதாவது அந்த டாபிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதக்கூடாது. You will not get a higher score. Coming to reading module, reading பார்த்தீங்கன்னா you have to read smart, manage time and use logic. So 5 tasks இங்க இருக்கு. Fill in the blanks, drop down, then multiple choice, multiple answer, reorder paragraph, reading, drag and drop, and the fifth one is multiple choice, simple answer. இதுதான் number of tasks. Fill in the blanks, drop down, first question, 5 இல்லைனா 6 questions கேட்பாங்க. அண்ட் இந்த ரீடிங்ல இருக்க எல்லா கொஸ்டினுமே 5 டாஸ்க்குமே ரீடிங்க்கு மட்டும்தான் மார்க் கொடுக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ட்ராப் டவுன் எவ்வளவு கேட்பாங்க? 5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ராப் டவுன் எவ்வளவு கேட்பாங்க? 5 or 6 questions. ரீடிங்ல பொறுத்த வரைக்கும் the first thing is you have to understand the context, டாபிக் புரிஞ்சுக்கோ. Then vocabulary, the meaning of the word. Third is your grammar skill, noun, verb, adverb, adjective. And the fourth is collocations, academic collocations. So இவ்வளவு ஸ்கில்லுமே இருக்கும். And you have to read it, just skim and have to scan. Word by word read பண்ணீங்கன்னா time pressure. Because in readingல பாத்தீங்கன்னா you get like ஒரு 23-24 minutes. அதுக்குள்ள you have to do கொஞ்சம் task. Drop down 5 or 6, multiple choice, multiple answer, 1 or 2, reorder paragraph 2 or 3, fill in the blanks, drag and drop 4 இல்லைனா 5 கேட்பாங்க, multiple choice single answer 1 or 2. ஸோ இவ்வளோ கொஸ்டினுமே அந்த 23-24 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினுக்கு 2 minutes. இப்போ ட்ராப் டவுன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 minutes, நாட் மோர் தேன் தட். அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் 1 minute சால்வ் பண்ணிடுங்க. ரீஆர்டர் பேராகிராஃப்ஸ் 2. அந்த மாதிரி டைம்குள்ள சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமும் கிடைக்கும், ப்ரெஷர் இல்லாம நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ grammar clues, that are சொன்ன மாதிரி noun, verb, and also the vocabulary and the collocations. Coming to reorder paragraph. Reorder paragraph அப்படிங்கிறது உங்களுக்கு சென்டென்சஸ் லெஃப்ட் சைட்ல ஜம்பிள்டா தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்க கரெக்ட் ஆர்டர்ல இந்த பக்கம் பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சென்டென்சஸ் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கும், அது எல்லாமே கரெக்ட் ஆர்டர்ல இருக்காது, ஜம்பிள்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், நம்ம டாஸ்க் என்னன்னா இங்க இருக்கிற அந்த சென்டென்சஸை கரெக்ட் ஆர்டர்ல நம்ம ரைட் சைட்ல ஒரு சென்டென்ஸா டிராக் பண்ணி கொண்டு வந்து டிராப் பண்ணணும். அதுதான் ரீஆர்டர் பேராகிராஃப். 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸாக தான் இருக்கும், டாபிக் சென்டென்ஸ் அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபாலோட் பை தட் வில் பி ப்ரோனவுன். எப்பயுமே ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வில் பி அ டாபிக் சென்டென்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் இன்ட்ரடியூஸ் த டாபிக், அப்புறம் நல்ல கனெக்டர்ஸ் வரலாம், தென் லாஸ்ட் கன்க்ளூஷன். இது பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ், லாஜிக்கல் சீக்வன்சிங் தான் இருக்கு. ஸோ அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் ட்ராக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டு கடைசி சென்டென்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா தெர் வில் பி அ சீக்வன்ஸ், லாஜிக்கல் சீக்வன்ஸ், கனெக்ஷன் இருக்கும் சென்டென்ஸ்க்குள்ள. ஸோ ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா 5 or 6 கேட்பாங்க. என்ன ட்ராப் டவுன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும், இன் பிட்வீன் பிளாங்க்ஸ் இருக்கும், அந்த பிளாங்க்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ராப் டவுன் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் தெரியும், அதுல ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் அண்ட் அன் ஆப்ஷன் தெரியும். ஸோ பேராகிராஃபை ரீட் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் சொன்னேன் மல்டிபிள் சாய்ஸஸ் எல்லாம் 1 minute சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது. ஸோ இன்ஸ்டன்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி அங்க இருக்கிற கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது நீங்க பேராகிராஃப்ல லொக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நீங்க அங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் அந்த பேராகிராஃப்ல இருக்கா, செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அப்படி பாத்தீங்கன்னா டக்குன்னு. அண்ட் தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் லொக்கேட் ஸ்கீம் அண்ட் டு ஸ்கேன். மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் ஆன்சர், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதனால ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் தெரியும், அதை மட்டும் கிளிக் பண்ணி you can just move on. தேர்ட் கொஸ்டின் தான் இந்த ரீஆர்டர் பேராகிராஃப் நான் சொல்றேன். ஓகே, ஃபோர்த் என்னது, ரீடிங், டிராக் அண்ட் டிராப். அப்படின்னா பேராகிராஃப் இருக்கும், இங்க ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆப்ஷனை கீழே இருந்து கொண்டு போய் டிராக் பண்ணணும். அதான் இங்க 2 நான் கொடுத்துருக்கேன், ஒட்டுக்காவே 2 போட்டிருக்கேன். டிராக் அண்ட் டிராப்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும், பேராகிராஃப் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். And you have to drag and the blank கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை கொண்டு போய் நீங்க டிராப் பண்ணணும். அண்ட் அந்த
ஒரு பேராகிராஃப்க்கு நடுவில் பிளாங்க்ஸ் இருக்கும், கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ 4 பிளாங்க்ஸ் இருக்குன்னா 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கன்ஃபியூசிங்கா. 3 out of the box. So you have to choose correct 4 option. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ரீடிங்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர். வேற எதுக்குமே கிடையாது. ஸோ ட்ராப் டவுன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் வரும், அப்புறம் ரீஆர்டர் வரும், அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், டிராக் அண்ட் ட்ராப் வரும். நெக்ஸ்ட் கடைசியா வரக்கூடிய கொஸ்டின் தான் மல்டிபிள் சாய்ஸ் சிங்கிள் ஆன்சர். ஓகே, அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் மாதிரியே தான், சேம். ஆனா நீங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும். மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர்ல மோர் தென் ஒன், பிகாஸ் அது நேம்லயே இருக்கு மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், மோர் தென் ஒன். அதனால சொன்ன நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்போ இஃப் யூ நாட் ஷுர், எனக்கு 2 ஆன்சர் தெரியும், அதுல ஒண்ணு எனக்கு அவ்வளவா ஷுர் இல்ல, ஒண்ணுதான் கன்ஃபார்ம்னா நீங்க அந்த ஒண்ணை மட்டும் கிளிக் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்க ஒரு கரெக்ட் ஆன்சரை கொடுத்து ஒரு தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 0 தான் வரும். அதுவும் நம்ம 1 மினிட்டுக்குள்ள சால்வ். அதே மாதிரி இந்த டாபிக் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் பேராகிராஃப்ல இருக்கா. So you have to read the question carefully. And for the main idea, eliminate the wrong options. Use the context and logic to find the best. Overthinking avoid பண்ணுங்க. So there are 5 tasks. 5 tasks explain பண்ணியாச்சு. First question, drop down, fill in the blanks. Second is multiple choice multiple answer. Third is reorder paragraph. Fourth is reading, drag and drop. Fifth is multiple choice single answer. இதுல மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சருக்கு மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்கிங், மிச்சம் எதுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ரீடிங் எல்லாமே உங்க காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் தான் டெஸ்ட் பண்றாங்க. So you have to comprehend na, டக்குன்னு you have to read and you have to identify what is the topic about. டாபிக்கை வச்சு you have to find, okay, இந்த ஆப்ஷன் இந்த கரெக்ட், இந்த பிளாங்க்கு எந்த ஆப்ஷன் ஃபிட் ஆகும். ஓகே, அண்ட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் அண்ட் டைம் கண்டிஷன்ஸ். வீட்ல எல்லாம் கரெக்ட் டைம் ஒரு 2 minutes செட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணு. So the reading scoring focus பாத்தீங்கன்னா vocabulary lexical, grammatical accuracy, logical reasoning and time management. பாத்துக்கோங்க, இப்போ sentence is running in a negative toneல இருக்குன்னா கண்டிப்பா அங்க நெகட்டிவ் கிடைப்பு வேர்ட் ஆகும். So you can look for the tone, you can look for the context, you can look for the vocabulary, and also reorder எல்லாம் பாத்தீங்கன்னா you can look for the independent sentence. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு 3 minutes, நிறைய பேர் ஒரு பிளாங்க்கு 2 minutes அப்படிலாம் எடுக்கிறது. ஒரு பிளாங்கோட ஆன்சர் தெரியலன்னா just skip and you have to move on. பிகாஸ் இப்போ அந்த செகண்ட் தேர்ட் பிளாங்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துக்கலாம். ஒரு கொஸ்டின் முடிக்கும் போது நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தா போவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஓகே ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கட்டும், நான் திரும்பி வந்து பண்ணிக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஒரு கொஸ்டினை ஃபுல்லா முடிச்சுட்டீங்கன்னா யூ கான்ட் கோ பேக். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்கோட ஆன்சர் தெரியலாம், செகண்ட் பிளாங்க், தேர்ட் பிளாங்க், ஃபோர்த் பிளாங்க் முடிச்சுட்டு அந்த இப்போ 2 minutesக்குள்ள முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மிச்சம் டைம் இருக்கும். அந்த டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளாங்கையும் முடிச்சிருங்க. ஒரு கொஸ்டின் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி யூ கான்ட் கோ பேக். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஸ்கில் தரீங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பண்றீங்க, நெக்ஸ்ட் கிளிக் பண்றீங்க. What are the common reading mistakes? Overthinking the single questions. And the least important question ரொம்ப டைம் எடுக்கிறது, vocabulary skill கொஞ்சம் கம்மி, அப்புறம் grammatical rules இக்னோர் பண்றது. collocations go through பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேர்ட் தெரியல, ஆப்ஷன் தெரியல, ப்ராக்டிஸ் பண்ணும்போதுனா just write down the meaning and learn it. எல்லா நாளுமே நீங்க படிச்சாதான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். Because all of a sudden you can't improve your vocabulary. You have to improve your vocabulary by learning, by practicing, by writing down the meaning of the words. So next பாத்தீங்கன்னா listening module. Listeningல we have 8 different tasks. Okay, we have 8 different tasks. The first thing is active listening. The second is spelling check பண்ணும் and the daily practice. So what are the 8 tasks? First is summarize spoken text. Second is multiple choice multiple answer, fill in the blanks, highlight correct summary, multiple choice single answer, select missing word, highlight incorrect words and write from dictation. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினோட மார்க்கிங் இதெல்லாம் போகுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட், ரைட்டிங் அண்ட் லிஸ்னிங். அதே மாதிரி ரைட் ஃப்ரம் டிக்டேஷன், ரைட்டிங் அண்ட் லிஸ்னிங். அதே மாதிரி ஹைலைட் கரெக்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா லிஸ்னிங் அண்ட் ரீடிங், ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ், லிஸ்னிங் அண்ட் ரீடிங். மிச்சம் எல்லாமே லிஸ்னிங்க்கு மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ we'll look at the questions. Summary spoken text is the first question and 10 minutes கொடுப்பாங்க. லிஸ்னிங்ல எல்லாமே உங்களுக்கு ஆடியோ தான் கேட்கும். ஆடியோ will be played only once, you can't replay the audio. ஒரு தடவை தான் ஆடியோ கேட்கும். வாட் இஸ் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்? உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோல ஒரு டாபிக்கை பத்தி கேட்கும். ஸோ யூ வில் டேக் டவுன் த நோட்ஸ்.
After that, what you have to do, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த நோட்ஸை வச்சுட்டு you have to frame a sentence and you have to write the summary. Word limit இருக்கு, 50 to 70 words குள்ள தான் எழுதணும். Not less than 50, not more than 70. So 50 to 70 words குள்ள தான் நீங்க summary எழுதணும். And this question contributes to writing and listening. ஏன்னா நம்ம listen பண்றோம், keywords collect பண்றோம், then we are writing it down. 10 minutes including the audio. இப்போ ஒரு 1 minute audio போயிடும், and after that ஒரு 8 minutes உங்களுக்கு டைப் பண்றதுக்கும், 6 minutes ஆன்சரை டைப் பண்ணுங்க, 2 minutes proofread பண்ணுங்க. You have to listen for the main idea, the key details. And இதுலயுமே note taking skill தான் ரொம்ப important. You have to listen and take notes, then you will draft a summary and you will review and edit. The grammar, spelling எல்லாம் ரொம்ப important. You have to keep the summary clear, organized and concise. Don't write the templates alone and you will not get marks. Write a perfect summary. Okay, so 1 இல்ல 2 questions examல கேட்பாங்க. இது முடிச்சோன்னே உங்களுக்கு வரது மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், 1 or 2 question வரும். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர்ல இருந்து அந்த லாஸ்ட் கொஸ்டின் ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓவரால் டைம் தான் ஸ்க்ரீன்ல தெரியும். அது வந்து இந்த 7 கொஸ்டின் சால்வ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 minutes ஸ்க்ரீன்ல தெரியுதுன்னா இந்த 30 minutes செகண்ட் கொஸ்டின் இருந்து 8th கொஸ்டின் வரைக்கும் இருக்கிற டைம். மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர்னா உங்களுக்கு ஆடியோ கேட்கும், கொஸ்டின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்க, ஆடியோ பிளே ஆகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வில் கெட் an idea of what is the topic about. And then you can select. More than one answer, negative marking இருக்கு. ரீடிங்லயுமே மல்டி சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் நெகட்டிவ் மார்க்கிங், இங்கேயுமே மல்டிபிள் சாய்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அண்ட் இஃப் யூ நாட் ஷூர், கிளிக் பண்ணாதீங்க. ஒண்ணு மட்டும் தான் தெரியும்னா கிளிக் பண்ணுங்க. அண்ட் as soon as ஆடியோ முடிஞ்ச உடனே ஆன்சரா கிளிக் பண்ணிருங்க. டோன்ட் டேக் மச் ஆஃப் யர் டைம் ஹியர் பிகாஸ் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் fill in the blanks. ஒரு பேராகிராஃப் இருக்கும், நடுவில் பிளாங்க்ஸ் மிஸ்ட் அவுட்டா இருக்கும். ஸோ அந்த பேசேஜ் அப்படியே சொல்லுவாங்க. அந்த பிளாங்க் வரும்போது, அதாவது அந்த எம்டி பிளாங்க் வரும்போது என்ன வேர்டு சொல்றாங்களோ அந்த வேர்டை நீங்க டைப் பண்ணணும். 5 to 6 blanks இருக்கலாம். அந்த பிளாங்க் கிட்ட எல்லாம் கரெக்டான வேர்டை டைப் பண்ணணும். நீங்க கரெக்டான வேர்டு மட்டும் கிடையாது, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணும். ஓகே, நீங்க டைரக்டா ஆன்சர் அங்கேயே டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோட் பேட்ல யூ கேன் ரைட் டவுன் தி ஆன்சர் அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இட். எழுதும்போது கை மட்டும்தான் அசையணும், கண்ணு ஸ்கிரீன்ல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்கோட ஆன்சர் நம்ம கொஞ்சம் உட்காந்து எழுதிட்டு இருந்தோம்னா அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் செகண்ட் பிளாங்க் இருக்கும். நம்ம இதை எழுதுறத வந்து அந்த பிளாங்க் கவனிக்க மாட்டோம். ஸோ உங்க கை மட்டும்தான் அசையணும், கண்ணு ஸ்கிரீன்ல தான் இருக்கும். ஓகே, ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த பிளாங்க் கிட்ட ஆன்சர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ். 2 இல்ல 3 questions வரும் and contributes to listening only. Again, always read the transcript before the audio starts to understand the context. Okay, spelling தப்பா இருந்தாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க, அதனால கரெக்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட் வேர்ட் இருக்கணும். So next comes highlight correct summary. Least important. உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷன் நம்ம ஆடியோட மேட்ச் ஆகி போகுது, எந்த ஆப்ஷன் பெஸ்ட் மேட்சஸ் வித் ஆடியோ, அதை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஷன் அப்படியே அவங்க சொல்ல மாட்டாங்க, இந்த ஆப்ஷனோட சம்மரி தான் கேட்கும். ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஸோ நீங்க எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் அதுல ஃபிட் ஆகலையோ அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் மேலே, ஆனா எல்லா ஆப்ஷன் மேலேயும் உங்க கண்ணு இருக்கணும். யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த ஆப்ஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஆடியோஸ் போக போக நீங்க எலிமினேட் பண்ணிட்டே வரலாம். இது வராது, அதை பத்தி சொல்லு, இல்லை அதை பத்தி ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் எலிமினேட் அண்ட் யூ கேன் சூஸ் த ஒன். And doesn't have negative marking. Least important, audio முடிஞ்சோடனே ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணுங்க, just move on. And இதோட கொஸ்டின், இதோட மார்க் ரீடிங்க்கும் போது லிசனிங்க்கும் போது 1 or 2 question. And next comes multiple choice single answer. இதுமே least important தான். ஆப்ஷன் கொஸ்டின் இருக்கும், ஆடியோ கவனிங்க and you have to choose one correct answer. ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன் நான் ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளிக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க டைம் இங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்டான 2 கொஸ்டின் அங்க இருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கடைசியில் அந்த கொஸ்டின்ஸ்க்கு டைம் கிடைக்காம போயிடும். பிகாஸ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தானே. எல்லாத்துக்குமே ஆடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் இருக்கும், கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ த கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன். ஸோ கிட்ட நான் இதை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். சூஸ் ஒன் ஆன்சர். 1 or 2 questions will be asked. மார்க் லிசனிங்க்கு மட்டும்தான். Select a missing word. You will hear a topic and the topic ஓட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொல்யூஷனை பத்தி பேசுறாங்க. அப்படியே இந்த பொல்யூஷனை பத்தி சொல்லிட்டு போக கடைசியில் இருக்க இந்த சென்டென்ஸோட கடைசி வேர்டு சொல்ல மாட்டாங்க, அது போல யூ ஹியர் அ பி. ஸோ அந்த கடைசி வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டாபிக் நல்லா கவனிக்கணும். அப்பதான் அந்த ஆப்ஷன்ல இந்த டாபிக் ரிலேட்டடான இல்லாத ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த கடைசி சென்டென்ஸை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கடைசி சென்டென்ஸ் கூட இந்த ஆப்ஷன் ஃபிட் ஆனாதான் கம்ப்ளீட் மீனிங் தரும். ஸோ அதனால இந்த கடைசி சென்டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க, லிசன் பண்ணுங்க, அண்ட் யூ கேன் ஜஸ்ட் put the correct option. You have to choose only one or two questions வரும், and it's also least important. Listening க்கு மட்டும் தான் மார்க். Next comes the highlight incorrect words. Very very important. Negative marking இருக்கு. என்ன இந்த highlight incorrect words? உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்டும் ஆடியோல நீங்க அந்த ஆடியோ வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பத்தி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட்ல அப்படியே சொல்லுவாங்க. நடுல பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் இன்கரெக்டா சொல்லுவாங்க. அது எந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்கரெக்டா சொல்றாங்களோ நீங்க அதை அப்படியே ஆடியோ போக போக கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து ப்ளூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆடியோல ரெட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு, ப்ளூன்னு இருக்கு, ஆனா ஆடியோல ரெட். அப்ப அந்த வேர்டு தப்பு தானே. ஸோ அதை கிளிக் பண்ணணும், அந்த ப்ளூ அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ, அதாவது அந்த ஆடியோ கூட அப்படியே போயிட்டே இருக்கும்போது யூ ஹேவ் டு கிளிக் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நம்ம வந்து அதை கிளிக் பண்ணாம போயிட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால நம்ம கேட்கும் போதே அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, யூ ஷுட் நாட் ஸ்டாப். நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆடியோ போக போகவே எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்கரெக்டா ஆடியோல சொல்றாங்களோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6 இன்கரெக்ட் வேர்ட்ஸ் இருக்கும். We'll have 5 to 6 incorrect words. Okay, so negative marking இருக்கு, ரேண்டமா கிளிக் பண்ணாதீங்க. If you're very sure, click or else don't click. இப்போ 4 கரெக்ட் ஆன்சர் கொடுத்து 4 மார்க். இன்ஸ்ட் ஆஃப் 4 கரெக்ட் ஆன்சர் பிளஸ் ஒரு 2 தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னா 4 - 2 2 மார்க் தான் கிடைக்கும். ஓவர் திங்க் பண்ணாதீங்க, வேர்டு விட்டுட்டாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கீப் ஆன் மூவிங். பிகாஸ் அங்கேயே ஸ்டக் ஆயிடாது, ஏன்னா ஆடியோ பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதோட மார்க் ரீடிங்க்கு போகுது. லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ரைட் ஃப்ரம் டிக்டேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட் சென்டென்ஸ் மாதிரியே தான், ஆனா நீங்க சென்டென்ஸ் இங்க வந்து திருப்பி சொல்ல வேண்டாம், பாக்ஸ்ல வந்து நீங்க டைப் பண்ணா போதும். கேட்கிற சென்டென்ஸை யூ ஹேவ் டு டைப். ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் 2 இல்ல 3 கொஸ்டின் வரும். அதே மாதிரி ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் 3 இல்ல 4 கொஸ்டின் கேட்பாங்க, 3 to 4 கொஸ்டின்ஸ். அண்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்கும். அண்ட் இதோட மார்க் ரைட்டிங்க்கும் லிசனிங்க்கும் போதும், ஏன்னா நீங்க கேட்குறீங்க அதுக்கப்புறம் டைப் பண்றீங்க. Listen for meaning, fast typing and sequence, proofread and refine. ஒரு கரெக்ட் வேர்டுக்கு ஒரு மார்க். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்டலைஸ் பண்ணுங்க, கடைசியில ஃபுல் ஸ்டாப் வைங்க. கரெக்ட் வேர்ட் மட்டும் கொடுத்தா பார்த்தது, வித் கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆல்சோ யூ ஹேவ் டு கிவ். லிசன் ஃபார் த ப்ளூரல் வேர்ட்ஸ். ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாம் கேப்டலைஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் மண்டே அப்படின்னு சொல்றாங்கன்னா எம் கேப்டலைஸ் பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் a ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி மந்த் ஜான்வரி, ஜே கேப்டலைஸ் பண்ணணும். கண்ட்ரியோட பேர் வருது ஜெர்மனி, ஜி கேப்டலைஸ் பண்ணணும், பிகாஸ் ப்ராப்பர் நவுன்ஸ். அது இப்போ எங்க வந்தாலுமே ஓகே. ஸ்பெல்லிங்கை தப்பா கொடுத்துட்டீங்கன்னா யூ வில் நாட் கெட் மார்க்ஸ் ஃபார் ரைட்டிங். So give the correct spelling with the correct word. Type exactly as the sentence. அந்த சீக்வன்ஸை மாத்திராதீங்க, சீக்வன்ஷியலா அப்படி கரெக்டா இருக்கணும். நீங்க டைரக்டா டைப் பண்றதா டைப் பண்ணலாம், இல்ல ஃபர்ஸ்ட் 5 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் டைப் பண்ணலாம், இல்ல நோட் பேட்ல எழுதிட்டு டைப் பண்ணலாம். பட் நோட் பேட்ல எழுதிட்டு நீங்க திருப்பி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், அதனால டைரக்டா கொஞ்சம் டைப் பண்ண முடிஞ்சுன்னா அதே பண்ணிக்கோ. You can write the initials of the first letter. ஆனா that's all comes only by practice. Practice பண்ண தான் அது வரும். இனிஷியல் டைப் பண்ணி அதுக்கப்புறம் பிகாஸ் அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங், கொஞ்சம் டைம் அவ்வளோ எடுக்காது. ஏன்னா நீங்க லாஸ்ட் கொஸ்டின் வேற அவ்வளோ ப்ரெஷர்ல தான் பண்ணுவீங்க. நீங்க அந்த இனிஷியல்ஸ் எழுதி வச்சுட்டு அப்புறம் டைப் பண்றதா இருந்தா கூட போதும், பட் ஒன்லி அது ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஆர்எல்ஸ் நீங்க நோட் பேட்ல எழுதிட்டு பண்றதா இருந்தா கூட பரவாயில்ல, இல்ல டைரக்டாவே நான் கேட்கறது அப்படியே டைப் பண்றதா இருந்தாலும் ஓகே. பட் மேக் ஷுர் கரெக்ட் ஸ்பெல்லிங், கரெக்ட் வேர்ட் இருக்கணும், சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கணும். Okay, so that's our part, right from dictation, and 3 or 4 questions வரும். Listening, scoring, focus பார்த்தீங்கன்னா note taking important. Summarize spoken text, அப்புறம் fill in the blanks, அப்புறம் right from dictation. அப்புறம் பார்த்தீங்கன்னா spelling, அதுமே வந்து summarize spoken text, listening, fill the blanks, right from dictation. Concentration, highlight incorrect words, context prediction. See, இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்னிங்ல பொறுத்த வரைக்கும் summarize spoken text important, listening fill in the blanks important, highlight incorrect words important, write from dictation important. மிச்சம் எல்லாமே least important தான். அதனால தான் சொன்ன டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆடியோ முடிஞ்சோடனே ஆன்சர் கிளிக் பண்ணி you can just move on. So
That's about the course. So that's about the full course PTA பத்தினது. Now we'll get into the premium paid video course from Gems Abroad. நாங்க வந்து we are providing a video course that is paid. இப்போ உங்களால கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிக்க முடியல, உங்களுக்கு ரொம்ப டியூட்டி டைம் இருக்கு அப்படின்னா you can just purchase this. You have complete 4 module strategy in depth எல்லாம் explain பண்ணி போட்டிருக்கேன், and you can learn at your own pace. And also we provide practice portal also with this. Coming to AI practice portal, you can portal மட்டும் வேணும் அப்படின்னா that also you can purchase it from us. That also is a paid one. நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா பிடில பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கிங். ரீடிங்ல மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், லிஸ்னிங் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், லிஸ்னிங்ல ஹைலைட் கரெக்ட் வேர்ட்ஸ். Daily practice, you have to 30 minutes speaking practice, reading vocabulary practice, 1 mock test, and daily try from dictation, listening practice, error correction, revision. This should be a daily practice for better scores because consistency is very important. What are the biggest mistakes? Don't the passive learning, just watching thousands of YouTubes, பார்த்துட்டு கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு கொஸ்டினே பல விதமா ட்ரை பண்றது, அண்ட் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சியே இல்லாம ஒரு வாரம் அப்புறம் திருப்பி அடுத்த வாரம் ப்ராக்டிஸ் பண்றது, அண்ட் டெம்ப்ளேட் ஓவரா டிபெண்ட் பண்றது, ஃபீட்பேக்கை இக்னோர் பண்றது. These are the biggest mistakes that aspirants do. That's why they fail to get their required scores. அதனாலேயே தான் ஒரு 4-5 எக்ஸாம் டெஸ்ட் எடுத்தாலுமே ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. And what improves your score? Smart strategy, daily consistency, professional feedback, and regular mock tests. Very important. After பார்த்தீங்கன்னா this is 7-day intensive study plan. You can just go through. You can take a screenshot of it and you can practice. Next comes 14-day study plan. So day 1 to 5, 6 to 10, 11 to 14. And 30-day comprehensive study plan. Week 1, week 2, week 3, and 4 weeks. How Gems Abroad helps? We provide paid video courses, and we also provide a practice portal, personalized coaching, and exam booking assistance also. Exam booking, now exam fees பார்த்தீங்கன்னா 18,900, and also we provide a discount. Okay, so எங்க through book பண்றீங்கன்னா you will get a discount so that you can book your exams. So you can also join our PT WhatsApp community. We provide free PT updates, practice tips, batch notifications, preparation guidance, study support, and PT strategies. So don't leave your success to chance. You can just contact this number for your classes, or if you want paid courses, if you want practice portal, you can just contact this number. So thank you so much for watching. Drop a comment below to comment. I will achieve my PT goal. Hope this video was very informative, useful இருக்கும்னு நினைக்கிறேன். And PT பத்தின எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறத. அண்ட் இது பத்தின இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸுமே நான் யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கேன். You can just refer. இன்னும் வர வீடியோஸ்ல ஒரு கொஸ்டினை இன்டெப்தா நான் வந்து வீடியோ பண்ணுவேன். Just watch and support. If you have not subscribed our channel, kindly subscribe, and we will see you in the next important question with the video. So see you. Bye bye.